ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் மதிப்புக்கினி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பதவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கம். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நுணுக்கமான பதிவுங்க. இதை நல்லா பொதுமக்கள் புரிஞ்சுக்குங்க. ஆர்வலர்கள், அதி ஆர்வலர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள்லாம் புரிஞ்சுக்கிறங்க. நீங்கள் செயல்படுத்துங்க. நுணுக்கமான விஷயம் சொல்றேன். நமக்கு தெரிஞ்சதை குருஜி ஐயா கிடைத்தது பெரிய பாக்கியம். எனக்கு ஜோதிடத்தை அறிமுகப்படுத்தவர் வித்வான் லட்சுமணன் ஐயா. பழைய பால ஜோதிடம், ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் ஒரு சேர எனக்கு கற்றுக் கொடுத்தவர். அதெல்லாம் 1980-82 வரும். அதுக்கு பிறகு குருஜி ஐயா கிடைச்சாங்க. பட்டத்தீட்டுற விஷயமா ஒரு ஷார்ப்பா சில விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. காலசர்ப்ப தோஷம் உண்மையாங்கிற கட்டுரை மூலம் அவரை நான் தேர்ந்தெடுத்தேன். நம்ம ஜாதகத்துல எனக்கு விருச்சிக லக்கணம் 8ல குரு, 8 மிதுன வீட்டுல குரு வருவாரு. அங்கேயே லக்கணமா கொண்ட குரு அவர் கிடைச்சிருக்காரு. இது ஒரு நுணுக்கம். இந்த அமைப்புல நான் என்ன சொல்ல வரேன்னா, சிசேரியன் குறிப்பது அப்படிங்கிறது எல்லா ஜோதிடரும் சொல்லுவோம், எல்லாருமே குறிப்போம் ஜோதிடர்கள். நம்ம என்ன சிசேரியன் குறிக்கிறது? கடவுள் செயல் தானே. நம்ம என்ன ஒழுங்குற ஜோதிடர் இருக்காங்க, நல்லா கவனிங்க, நிறுத்தியே சொல்றேன். சிசேரியன்லாம் குறிக்க முடியாதுங்க, பிறக்கிறபடி பிறக்கட்டும் அப்படிங்கிறது ஒரு சில ஜோதிடர்கள் கருத்து. சிலர் மேன்மையா தசாபுத்தி ஆய்வுப்படி ராகு காலத்துல யோகமான குழந்தை பிறக்கும். அதெல்லாம் ஒன்றும் விஷயமே இல்லை. நமக்கு லக்கணம் வலுவா இருக்கணும், லக்கணாதிபதி வலுவா இருக்கணும், ராசி அதிபதி சுபத்தன்மையா இருக்கணும் ஜாதகம். லக்கணத்துக்கு ஏற்ற தசாபத்திகள் வரணும். லக்கணத்துக்கு அவயவ தசாபத்தி வந்தாலும் நன்மைகள் விதத்தில் அது அமைஞ்சிருக்கணும். சுபத்துவம் மேலோங்கி இருக்கணும். அப்படிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சிலருடைய செயல். இது இந்த மாதிரி இருக்கும்போது நான் யோசிச்ச ஒரு சில விஷயங்கள். ஒருத்தர் வராரு, எனக்கு என் மனைவிக்கு சுகப்பிரசவம் ஆகல, நல்ல நேரம் குறிச்சு கொடுங்க அப்படின்னா நமக்கு பஞ்சாங்கத்துல தர்றாங்க, லக்கணம்லாம் போட்டு இப்ப வருது. நான் திருக்கணித பஞ்சாங்கம், வாசன் ஸ்ரீனிவாசா பஞ்சாங்கம் அதான் பயன்படுத்துறேன். அற்புதமா இருக்கு. ஸ்ரீனிவாசா திருக்கணித பஞ்சாங்கம் அதான் பயன்படுத்துறேன் நெடுங்காலமா, ஒரு 4-5 வருஷமா. அதுக்கு முன்னாடி வாசன் வச்சுட்டு இருந்தேன். திருக்கணிதத்துல ஸ்ரீனிவாசா பஞ்சாங்கம் பெஸ்ட். அதுல கட்டம் போட்டு என்னென்ன லக்கணம் குறிச்சு கொடுத்துருவாங்க. அது இந்த டயத்துக்கு லக்கணமே அது போடுறாரு, நம்ம கணக்கு போட தேவையில்லை, எல்லாமே இருக்கு. அந்த விஷயத்துல நல்ல லக்கணம் பார்த்து குறிக்கலாம். வந்த உடனே நம்ம என்ன நல்லபடியாக என்ன கேட்பாங்க, ஆரோக்கியமா இருக்கணும், தந்தையுடைய நலம், இந்த குழந்தைய வச்சு தந்தையுடைய யோகம் இருக்கணும், தாய்க்கு யோகம் இருக்கணும் அப்படி சொல்றாங்க. தாய்க்கு யோகம் இருக்கா யோகம் இல்லையா, தந்தைக்கு யோகம் இருக்கா யோகம் இல்லையா அப்படிங்கிறத விதிப்படி அமையும். இருந்தாலும் நம்ம நினைக்கிறது அப்படி கேட்பாங்க. நல்லா படிக்கணும், மன வாழ்க்கை நல்லா இருக்கணும், நல்ல ஒழுக்கம் இருக்கணும், தெய்வ பக்தி இருக்கணும், இப்படி எல்லாம் குழந்தை கேட்பாங்க. எல்லாருக்கும் சாத்தியமா? இல்லை. அப்ப அதை எப்படி அறிகிறது அப்படின்னு நான் யோசிக்கும் போது சில விஷயங்கள் வந்துச்சு. பெற்றோர் ஜாதகத்தை பார்த்தா என்ன, அதுல பிள்ளைகளுடைய தன்மை தெரியும்ல. 5ஆம் பாவத்தின் நிலை, குருபவானுடைய நிலை, ராசிக்கு 5ஆம் அதிபதியுடைய நிலை. இந்த ஜாதகத்துல பெற்றோர் ஜாதகத்திலையும் அவயோக தசாபத்திகள் வராம நல்ல தசாபத்திகள் வந்தா அந்த குழந்தை பாவம் 5ஆம் இடத்துக்கு உள்ள சுபத்தொடர்பு, 5ஆம் அதிபதிக்கு உள்ள சுபத்தொடர்பு, குருபவானுக்கு உள்ள சுபத்தொடர்பு, மீன தனுசு வீடுகளின் நிலை, சுபத்துவம், இப்படி எல்லாம் இருந்து நல்ல தசாபத்தில் அருமையான குழந்தை கிடைக்குங்கிறத கணிச்சுக்கிடுவோம். மனைவி ஜாதகமும் அதே மாதிரிதான் இருக்கும் கண்டிப்பா. அப்ப அந்த ஜாதகத்துல பிள்ளை நல்லா பிறக்க போகுதுன்னு இருக்கும் போது நம்ம உறுதியா குறிக்கலாமே, உறுதியா நல்ல நேரத்தை குறிக்கலாம் அப்படின்னு எடுத்து அது சில பேருக்கு செஞ்சு நான் சில பேர் டைம் நாள் சொல்லிடுவாங்க, இந்த நாள்ல டாக்டர் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த நாள்ல பிளானட்டரி பொசிஷன் பார்த்து அதுலயே ஜாதகர் அப்பா அம்மா திறனா இருக்காங்களா அதையும் பார்க்கணும். அப்ப நம்ம குறிக்கிற நேரம், அதாவது நல்லா கேளுங்க, தந்தை ஜாதகம் தாய் ஜாதகத்துல அவரும் நல்லா இருக்காங்க, பிள்ளைகளும் நல்லா இருக்காங்கன்னு வரும். அப்ப வயது ஜாதகத்தை குறிக்கும் போது இவருமே நல்லா இருக்கணும், இவர் அப்பா அம்மா நல்லா இருக்கணும். சிம்பிளான விஷயம். ஜோதிடம் மகா எளிமைங்க. பார்க்க தெரியணும். பார்க்க தெரியாம இங்கிட்ட காடு காடா சுத்திரம்னா ஒண்ணு வராது. இப்படி பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு குறிச்சு கொடுத்த ஒரு பிரசவ டாக்டர் அம்மா, திருநெல்வேலி, என்னுடைய வாடிக்கையாளர்,
அவங்க சகோதரர் எல்லாருமே மருத்துவர்கள். அந்த அம்மாவே பிரசவம் பார்க்கிற அம்மா. அதுக்கே நார்மல் வரல, சிசேரியன் குறிச்சு கொடுத்தேன். 10 நிமிஷம் முன்னாடி எடுத்துட்டாங்க. நான் சொல்லும் போது சொல்லுவேன், நான் கடவுள் இல்லை. இப்ப இன்னைக்கு காலையில 10 மணி 16 நிமிஷத்துக்கு நீங்க எடுங்கன்னு சொல்றதுக்கு கடவுள் இல்லை. ஆனால் நெருங்கி போகலாம். 70% நம்ம கையில, இறைவன் 30%. நம்ம அப்பதான் ஊருக்கு ஒரு ஜோசியர், நல்ல ஜோசியர் கரெக்டா பாக்குறவரு கடவுளா? அப்படிலாம் இல்லை. அப்போ 10 நிமிஷம் லேட்டா முன்னாடியே எடுத்தாங்க, பாராட்டினாங்க, கரெக்டா சொன்னீங்கன்னு. அப்ப இருந்து இன்னொரு நுணுக்கமான விஷயம் தென்பட்டது. அந்த பெற்றோர் ஜாதகத்துல அப்பா என்ன தொழில் பண்றார், என்ன வேலை பார்க்கிறார், தாயார் என்ன தொழில் பண்ற, பெண்களுக்கு வேலைகள் அவ்வளவா இருக்காது, சில பேருக்கு தான் இருக்கும்.